தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவர்கள் பட்டியலை எடுத்துக்கொண்டால் அதில் நிச்சயம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு முக்கிய இடம் கிடைக்கும். அந்த வகையில் தமிழகத்தில் 3 முறை முதல்வர், 1 முறை துணை முதல்வர் பதவியில் இருந்த அவர் தற்போது தனது கட்சியிலிருந்து விலகி தனி அணியாக நின்று கொண்டிருக்கிறார். இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் எந்த கூட்டணி, எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழக அரசியலில் சாதாரண ஒரு தேநீர் கடை உரிமையாளராக தொடங்கி தமிழகத்தின் முதல்வர் பதவி வரை உயர்ந்த ஓ பன்னீர்செல்வம் 1969இல் தனது 18வது வயதில் ஒருங்கிணைந்த திமுகவில் ஒரு தொண்டராக தனது அரசியல் வாழ்வை தொடங்கினார். அதன் பிறகு திமுகவிலிருந்து பிரிந்த எம்ஜிஆர் 1973இல் அதிமுகவை தொடங்கிய போது அந்த கட்சியில் இணைந்த முதல் தலைமுறை தொண்டர்களில் ஒருவராக திகழ்ந்தார். அதிமுகவிலிருந்து உள்ளாட்சி தேர்தல்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் 1996 முதல் 2001ஆம் ஆண்டு வரை தேனி பெரியகுளம் நகராட்சி தலைவராக பணியாற்றி உள்ளாட்சியில் தனது வெற்றியை நிலைநாட்டினார். 2001ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இவருக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்தார். அதன்படி பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் முதல் தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்று அசத்தினார். அடுத்ததாக 2006 சட்டசபை தேர்தலில் மீண்டும் பெரியகுளம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஓ பன்னீர்செல்வம் 2011, 2016, 2021 ஆகிய 3 தேர்தல்களில் தேனி போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு அபார வெற்றியும் பெற்றார். இதுவரை 5 சட்டசபை தேர்தல்களில் போட்டியிட்டு 5 முறையும் திமுக வேட்பாளர்களை தோற்கடித்த ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக திகழ்ந்தவர். அவர் பொறுப்பில் இல்லாத போது இவரை 3 முறை முதல்வர் பதவியில் அமர வைத்தவர் ஜெயலலிதா என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3 முறை இடைக்கால முதல்வர் பதவி, அதாவது சட்ட சிக்கல்களால் ஜெயலலிதா முதல்வர் பதவியிலிருந்து விலக நேரிட்ட போதெல்லாம் அந்த பொறுப்பை ஏற்கும் அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் ஜெயலலிதா. 2001ஆம் ஆண்டு முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் அதே ஆண்டு இடைக்கால முதல்வராக தமிழகத்தின் 13வது முதல்வராக பொறுப்பேற்று கொண்டார். 2002ஆம் ஆண்டு வரை அந்த பதவியிலும் இருந்தார். தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறை சென்ற போது மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட ஓ பன்னீர்செல்வம் 2015ஆம் ஆண்டு வரை அந்த பொறுப்பில் இருந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 3வது முறையாக மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓபிஎஸ். 2017ஆம் ஆண்டு வரை முதல்வர் பொறுப்பில் இருந்தார். அதன் பிறகு அதிமுக 2ஆக பிரிந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனார். ஒரு கட்டத்தில் அதிமுகவின் இரு அணிகளும் இணைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் 2017 முதல் 2021ஆம் ஆண்டு வரை துணை முதலமைச்சராக பொறுப்பு வகித்தார். தேர்தல் அரசியலில் முதல் தோல்வி, அதாவது அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார மோதல் காரணமாக மோதல் எழுந்தபோது எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டார். அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார் ஓபிஎஸ். இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்றாலும் அவருக்கு தோல்வியே கிடைத்தது. இதுதான் ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் அரசியலில் சந்தித்த முதல் தோல்வி என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அதேபோல் 2001ஆம் ஆண்டு முதல் தமிழக அமைச்சரவையில் முக்கிய துறைகளில் அமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் 2001இல் முதலாக அமைச்சராக பொறுப்பேற்ற போது வருவாய்த்துறை இவருக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சராக நீண்ட காலமாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு நீர்நிலை பராமரிப்பு மற்றும் கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டார். அதன் பிறகு தமிழகத்தின் நிதி அமைச்சராக பலமுறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த பெருமை இவருக்கு உண்டு. நிர்வாக திறமைக்காக பாராட்டையும் பெற்றார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் சுயேட்சையாக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் இந்த முறை என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகியுள்ளார். மேலும் சமீபத்தில் தான் மீண்டும் அதிமுகவில் இணைய தயாராக இருப்பதாக கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைய வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட்டார். இதனால் ஓபிஎஸ் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்தன. ஆனாலும் 2026 சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் கூட்டணி அமைப்பாரா அல்லது தனித்து போட்டியிடுவாரா? அப்படியே தேர்தலில் போட்டியிட்டாலும் மீண்டும் பெரியகுளம், போடிநாயக்கனூர் ஆகிய தொகுதியில் ஏதாவது ஒன்றில் போட்டியிடுவாரா அல்லது புதிய தொகுதியை தேர்வு செய்வாரா என்பது குறித்த எதிர்பார்ப்பும் அதிகரித்து வந்தது.
இந்த நிலையில்தான் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகிறார்கள். அந்த வகையில் திமுக தனது கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு தனியாக செயல்பட்டு வரும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணிக்குள் கொண்டு வர திமுக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதன் பின்னணி குறித்த தகவல் வெளியாகி வருகிறது. இதில் ஓ பன்னீர்செல்வத்தை திமுக கூட்டணிக்கு கொண்டு வருவது தொடர்பாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு திமுகவின் மூத்த தலைவர் ஒருவர் தொலைபேசியில் ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது புதிய கட்சியை தொடங்கி திமுகவில் இணையுங்கள், இல்லாவிட்டால் திமுகவில் இணைந்து செயல்படுங்கள் என்று அவருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் பலம் மற்றும் அவர் சார்ந்த முக்குளத்தோர் சமூகத்தில் அவருடைய செல்வாக்கு குறித்து தென் மாவட்ட அமைச்சர் ஒருவருடன் திமுக தலைமை ஆலோசனை மேற்கொண்டது. அப்போது அந்த அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தால் கட்சிக்கு அதிகப்படியான வாக்குகளை பெற்றுத்தர இயலாது. 2021 சட்டசபை தேர்தலில் 20 தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்புகளை டிடிவி தினகரனின் அமமுக கட்சி படித்தது. டிடிவி தினகரன் போல் ஓ பன்னீர்செல்வம் இல்லை என்றும் கூறியுள்ளார். இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணிக்கு வந்தால் அது பலமாக இருக்கும் என்று திமுக நம்பி வருகிறது. பலமுனை போட்டி நிலவுவதால் திமுக யாரையும் மிஸ் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறது. இதனால் ஓ பன்னீர்செல்வத்திற்கான கதவை திமுக இன்னும் மூடவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இறுதி முடிவு ஓ பன்னீர்செல்வம் வசம் உள்ளது. இதனால் அவர் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க உள்ளார் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில்தான் இதற்கு முக்கிய காரணம் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைவதில்தான் விருப்பமாக உள்ளார். அவருக்கு அரசியலில் அடையாளம் கொடுத்து முதல்வர் பதவியில் அமர வைத்தது அதிமுக தான். இதனால் அவர் அதிமுகவின் எதிரியாக உள்ள திமுகவில் இணைய தயங்குகிறார். அவருடைய விருப்பம் அதிமுகவாகத்தான் உள்ளது. இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தை எந்த காரணம் கொண்டும் மீண்டும் அதிமுகவில் சேர்க்க முடியாது என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக உள்ளார். அதேபோல தேமுதிகவுடனும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தேமுதிகவுக்கு 7 சட்டசபை தொகுதி, 1 ராஜ்யசபா எம்பி பதவியை வழங்க திமுக உறுதியளித்துள்ளதாகவும் விரைவில் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளில் 173 இடங்களில் திமுக களமிறங்கியது. இந்த முறை திமுக 170 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்களும் வெளியாகி வருகிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது ஓ பன்னீர்செல்வம் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. தன்னை அரசியலில் அடையாளப்படுத்திய அதிமுகவை விட்டு விலகி அதன் கொள்கை எதிரியான திமுகவுடன் இணைவதை அவர் இன்னும் முழுமையாக ஏற்கவில்லை என்றும் சொல்லப்பட்டது. அவருடைய முதல் விருப்பம் மீண்டும் அதிமுகவில் செல்வதாகவே இருந்தது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவரை மீண்டும் கட்சியில் சேர்க்கக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக இருப்பதால் ஓபிஎஸ்ஸின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானது. இதனால் அவர் மீண்டும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவில் ஓபிஎஸ் இணைவார் என்றும் இதற்காக ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு எம்பி பதவி கொடுக்க கூட முன் வந்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக அவர் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, திமுகவின் எம்பி ஆகும் ஓபிஎஸ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.